بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي له بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أقيموا الصلاة وآتوا الزكاة صدق الله العليم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், இன்று ஷவால் மாதமாக இருக்கிறது. ஷவால் மாதத்துடைய இரண்டாவது ஜும்மாவிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தையும் அடையக்கூடிய தௌஃபீக்கை கொடுத்தான். இந்த சிறப்பான ஷவ்வாலுடைய மாதத்திலேயும் இந்த ஜும்மாவை அடைந்து கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சென்ற வாரம் ஷவ்வால் மாதத்திலே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய 5 விதமான சிறப்புகளை பற்றி பேசினோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய அருகிலே ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை பூராம் கிடைத்திருக்கக்கூடிய சிறப்பு இந்த மாதத்தில், இந்த நேரத்தில், இந்த காலங்களில் என்பதாக எந்த விதமான ஒரு குறிக்கோளும் இல்லாமல், குறிப்பாடும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா நமக்கு சிறப்பாக கொடுத்திருக்கக்கூடிய காலமெல்லாம் காலம் நேரமெல்லாம் தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா நேரங்களிலும் ஒரு முஃமினுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால் தொழுகையாக இருந்தது. வலிக்குல்லி ஷைஇன் அலமுல் முஸ்லிம் அஸ்ஸலா. ஒவ்வொரு வஸ்துவுக்கும் ஒரு அடையாளம் இருக்குகிறது. ஒவ்வொரு வஸ்துவிற்கும் ஒரு அடையாளம் இருக்குகிறது. உதாரணமாக ஒரு பள்ளிவாசல்னா அது இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி நமக்கு எல்லாம் தெரியும். பார்த்தவொடனே தெரிஞ்சுக்குவோம் இது பள்ளிவாசல் என்பதாக. வீடுண்டா இப்படி தான் இருக்குன்னு பாருங்க. மரம் இப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு செடியுடையும் அதனுடைய இலையை பார்த்து ஒரு மனிதன் தெரிந்து கொள்வார். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது. அந்த பொருளை பார்த்தவுடன் மனிதன் விளங்கிக் கொள்வான் இது இந்த பொருள் என்பதாக. அலமுல் முஸ்லிமி, ஒரு முஸ்லீமுடைய அடையாளம் என்ன? அலமுல் முஸ்லிம் அஸ்ஸலா. ஒரு முஸ்லீமுடைய அடையாளம் இருக்கிறது, தொழுகையாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஒரு மனிதன் தன்னை முஸ்லீம் என்று சொல்லுவதற்கு அடையாளமே தொழுகை தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த மனிதரிடத்தில் தொழுகை இல்லையோ அவரிடத்தில் முஸ்லீமுடைய எந்த ஒரு அடையாளமும் இல்லை என்பதாகத்தான் அர்த்தம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, தொழுகை ஒவ்வொரு முஸ்லீமான ஆண் பெண் இருவர்களுக்கும் பிரதான கடமையாக இருக்குகிறது. தொழுகை ஒவ்வொரு ஈமான்தாரிக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் மன்னிப்பே கிடையாது. நோன்பை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் தஆலா ஷரத்துகளை கொடுத்திருக்கிறார். நீ பிரயாணத்திலே இல்லாமல் இருந்தால், உனக்கு உடல் நலம் சரியாக இருந்தால், அல்லாஹ் தஆலா 2 ஷரத்தை வைத்திருக்கிறான். உன்னுடைய உடல் நலம் சரியாக இருக்கணும், நீ என்ன செய்யணும், பிரயாணத்தில் இல்லாமையும் இருக்கணும். அப்போ உனக்கு நோன்பு நீ கலா செஞ்சுக்கலாம். ஜகாத்தை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் அதற்கு அளவுகள் இருக்கிறது. நமக்கு நோன்பை பற்றி நிறைய ரமலானில் பேசியிருக்கிறோம், ஜகாத்தை பற்றி பேசியிருக்கிறோம். அதனுடைய அளவு வரணும், நிசாபு வரணும். அதற்கப்புறம் ஒரு வருடம் அது பூர்த்தியாக இருக்கணும். ஹஜ்ஜை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அவர் உடலிலே சக்தி பெற்றிருக்கணும், பொருளாலையும் சக்தி பெற்றிருக்கணும். ஒருவருக்கு உடலில் சக்தி இருக்குது, பொருள் சக்தி இல்லை அப்படின்னா அவருக்கு ஹஜ்ஜு கடமை இல்லை. ஒருவருக்கு உடலில் சக்தி இல்லை ஆனால் பொருள் நிறையா இருக்குது, அப்போது அவரால் ஒரு மேலே ஹஜ்ஜு கடமை இல்லை. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, எதற்காக வேண்டி சொல்லப்படுகிறது சொன்னால் அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கக்கூடிய கடமைகள் இருக்கிறது. கலிமாவிற்கு அப்புறமாக 5 கலிமாவிற்கு அப்புறமாக விதித்திருக்கக்கூடிய கடமைகளிலே 4
மூன்றுக்கு அல்லாஹ் ஷரத்துகளை வைத்திருக்கிறான், நிபந்தனைகள் இருக்கிறது. ஆனால் தொழுகைக்கு ஒரு மனிதனுக்கு எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது. அவன் உள்ளூரிலே இருக்கட்டும், வெளியூரிலே இருக்கட்டும், அவன் பிரயாணத்திலே இருக்கட்டும், அவன் உடல் நல குறைவாக கூட இருக்கட்டும், கையில் அடிபட்டு இருக்கட்டும், காலில் அடிபட்டு இருக்கட்டும், அவரால் பேச முடியல, அவரால் பார்க்க முடியல, அவரால் சாப்பிட முடியல, அவரால் தூங்க முடியல. எனக்கு தூங்க முடியல, தொழுகை எனக்கு பரது இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு சாப்பிட முடியல, நான் தொழுகை பரது இல்லைன்னு சொல்ல முடியாது. உட்கார முடியல, நிற்க முடியல, எல்லா நிலைமைகளிலும் இவருக்கு தொழுகை ஃபர்தானது, அவசியம். அவரால் எந்த சூழ்நிலையில் முடியுமோ அந்த சூழ்நிலையில் தொழுகணும். நின்று தொழுகணும் தொழுகை, நிற்க முடியலையா உட்கார்ந்து தொழு, உட்காரவும் முடியலையா படுத்து கொண்டு தொழு. உன்னுடைய கை கால்கள் கூட அசையக்கூடிய தன்மை உனக்கு இல்லையா, உன்னுடைய நினைப்பிலேயே நீ தொழுகணும். நான் ருக்கு செய்கிறேன், நான் நின்று கொண்டு இருக்கிறேன், அல்ஹம்து சூரா ஓதுறேன், துணை சூரா ஓதுறேன், நான் ருக்கு செய்கிறேன், நான் சஜிதா செய்கிறேன் என்பதாக நினைக்கணும். அப்போ அவர் தொழுகை கூடும், அந்த நேரத்துடைய தொழுகை கூடும். லுஹருடைய தொழுகையை நான் தொழுகிறேன், ஒவ்வொரு அமல்களையும் நான் செய்கிறேன், மனசில் நியத்து வச்சாருந்தாவே தொழுகை கூடிடும். அவருக்கு சுய நினைவு இருக்கு, ஆனால் இது இந்த நினைக்கு அவர் இப்படி நினைத்து தொழுகலை அப்படின்னு சொன்னால் அல்லாட்ட போய் சொல்ல முடியாது. யாரெல்லாம் எனக்கு கை வரல, எனக்கு கால்கள் வரல, என்னுடைய கையை அசைக்க கூட முடியல, நான் உண்பதற்காக வேண்டி உணவுக்காக வேண்டி என் வாயை கூட திறக்க முடியல, நான் எப்படி தொழுதுன்னு அல்லாட்ட கேட்க முடியாது. அல்லாஹ் கேட்பா, உனக்கு சுய நினைவு இருந்துச்சா இல்லையா? இந்த நேரத்தில் லொஹருக்கு பாங்கு சொல்லப்பட்டு விட்டது என்பதாக தெரியுமா தெரியாதா? லொஹருடைய தொழுகை இந்த நேரத்தில் கடமையாகிவிட்டது என்பதாக தெரியுமா தெரியாது? தெரிஞ்சாக உனக்கு பாருங்க. எப்போ உனக்கு தெரியலையோ அப்போ தான் சுயநினைவு இல்லையோ, உனக்கு நீ இந்த உலகத்தில் இருக்கிற, உனக்கு இரவா பகலா என்பதாக தெரியல, கண் முன்னாடி நிற்பது யார் என்பது கூட புரியலை, நீ என்ன நிலைமையில் இருக்கிறாய் என்பதை கூட அறியலை, உன்னுடைய பசி அறியலை, உன்னுடைய தூக்கத்தை அறியலை, நீ எங்கே இருக்கிற என்பதாக அறியலை. உன்னுடைய வீட்டில் இருக்கிறாயா, பிறருடைய வீட்டில் இருக்கிறாயா, இல்லை ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாயா? சுருக்கமாக சொல்ல போனால் நமக்கு விளங்குவதை போன்று சுய நினைவு அற்றவராக இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார், ஆனால் மையத்தாக இருக்கிறார். இப்போ தான் இவருக்கு தொழுகை கடமை. தொழுகை எப்பொழுது 3 விஷயம் இருக்கணும். அவர் முஸ்லீமாக இருக்கணும். முதலாவது என்ன? முஸ்லீமாக இருக்கணும், தொழுகை அவருக்கு கடமை. இரண்டாவது ஆக்கிலாக இருக்கணும். மசாயிலுடைய கிதாபில் என்ன வருது? ஆக்கில் அப்படின்னு சொன்னால் அறிவாளியாக இருக்கணும். அறிவாளின்னா என்ன அர்த்தம்? சுய நினைவு உடையவர்களாக இருக்கணும். படித்து பட்டம் வாங்கியிருக்கணும், அவருக்கு தான் தொழுகை அவசியம் இல்லை. அறிவாளின்னு சொன்னால் சுய நினைவு உடையவராக இருக்கணும். உண்பது, சாப்பிடுவது, தூங்குவது இதெல்லாம் அவருக்கு தெரியணும். சுய நினைவு இல்லாட்டினா இதெல்லாம் தெரியாது. மூன்றாவதாக என்ன? வயது வந்தவராக இருக்கணும். முஸ்லீமாக இருக்கணும், ஆக்கிலாக இருக்கணும், பாலிகாக இருக்கணும், வயது வந்திருக்கணும். வயது வந்தால் தொழுகை கடமை. அப்போ வயது வருவதற்கு முன்னையாக சிறு பிள்ளையாக இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், உங்களுடைய குழந்தைகளை ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் 7 வயது அடைந்துவிடும் என்று சொன்னால் அவர்களை நீங்கள் தொழுகைக்காக வேண்டி வலியுறுத்துங்கள், தொழுகும்படி சொல்லுங்கள், ஏவுங்கள் என்பதாக சொல்லியிருந்தார். தொழுப்பா கடமை ஆயிடுச்சுப்பா தொழுகை. உனக்கு தொழுகை பழக்கி கொடுக்குறது இவருடைய கடமை. 7 வயசு ஆயிடுச்சுன்னா இவருக்கு 15 வயசில் தொழுகை கடமையாகும். இவரை பெற்ற பெற்றோர்களுக்கு தன்னுடைய பிள்ளையை 7 வயசுலேயே தொழுகைக்கு ஏவுவது கடமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. சிறு பிள்ளையில அந்த குழந்தை சாப்பிடலை என்று சொன்னால் எவ்வளவு சிரமப்படுகிறார். அந்த தாய் தந்தையர்கள் துவண்டு போய்விடுகிறார்கள். இதை ஓதி பார்க்கும்போது பார்க்குறோம், எத்தனையோ பெண்கள் குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு என் குழந்தை சாப்பிட மாட்டேங்குது, தண்ணீர் குடிக்க மாட்டேங்குது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது. நம்ம வீட்டில் பார்த்துருப்போம், என்னுடைய குழந்தை சாப்பிட மாட்டேங்குது, எங்கே போகலாம், எந்த ஹாஸ்பிட்டல் போகலாம், எந்த ஹஸரத்திட்ட போய் ஓதி பார்க்கலாம்,
எப்படி என் குழந்தையை சாப்பிட வைக்கிறது என்பதற்காக வேண்டி எவ்வளவு வருத்தப்படுகிறார். ஆனால் என்னுடைய குழந்தை தொழுக மாட்டேங்குது, நான் எவ்வளவோ சொல்றேனே, எவ்வளவோ என்னுடைய குழந்தைகளுக்கு எடுத்து சொல்கிறேன், என்னுடைய குழந்தை தொழுக மாட்டேங்குது, அதற்கு நான் என்ன செய்வது? எங்கேயாச்சும் தேடி போயிருக்கோமா? எந்த அசரத்திட்டையாச்சும் போய் கேட்டு இருக்கோமா? எத்தனை பேர்கள் இதற்காக அப்படி முயற்சி செஞ்சிருக்கீங்க? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, தொழுகையை புகட்டுவது நாம் உணவை குழந்தைகளுக்கு புகட்டுவதை விட முக்கியம். தொழுகையை நாம் பிள்ளைகளுக்கு பழக்கத்தை ஏற்படுத்துவது, அந்த ஆடைகளை அவர்களுக்கு அணிவிப்பதை விட ரொம்ப முக்கியம். மானத்தை விட தொழுகை முக்கியம். ஒருத்தனுக்கு மானமே இல்லைன்னு சொன்னாக்கா அவர் வெக்கம் கட்டவர் அந்த அர்த்தம் இல்லை, அதுக்கு சொல்ல வரல. ஆடையே இல்லை, மானத்தை எது மறைக்குது? ஆடை. அவருக்கு அதை மறைப்பதற்கு, மானத்தை மறைப்பதற்கு உடை கூட இல்லை, அப்பவும் அவருக்கு தொழுகை கடமை. ஒரு இடத்துல இருக்கிறாரு, அவரால் தன்னுடைய மானத்தை மறைப்பதற்கு கூட, மறைவிடங்களை மறைப்பதற்கு கூட ஆடைகள் இல்லை. எங்க தேடி பார்த்தாலும் மானத்தை மறைக்கும் அளவுக்கு எந்த விதமான ஆடையும் இல்லை, பொருளும் இல்லை, இலைகளும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்ப சொல்லி இருக்கிறாங்க மசாயில், என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, அவர் என்ன செய்யணும்னு சொன்னா, அங்கே இருக்கக்கூடிய சகதிகள் ஏதாச்சும் தண்ணி இருக்கும்ல, தண்ணி இருக்கிற இடத்துல போய் அவர் ஒளிச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த சகதியெல்லாம் எடுத்து மேலே அப்பிக்கிறணும். மேலே அப்பி தன்னுடைய மறைவிடங்கள் எல்லாத்துலேயும் சகதி அப்பினதுக்கப்புறம் எல்லாம் ஒரே மாதிரி ஆயிடுவார். அதுக்கப்புறம் அவர் தொழுதுதான். அப்படி ஒரு சூழ்நிலை யாருக்கு வராது. ஆனால் எதற்காக நீ சொல்லப்படுகிறது சொன்னால், தொழுகை அந்த அளவுக்கு ஒரு கடமையான விஷயம். எந்த நேரத்திலேயும் எந்த காலத்திலேயும் அதை விடுவதற்கு நிபந்தனை கிடையாது. மசாயில்கள் இருக்கிறது. இன்னைக்கு எவ்வளவு சர்வ சாதாரணமாக நம்முடைய தொழுகையை நாம் விட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆத்து ஜகாத்த, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். ஏறக்குறைய 700க்கும் மேற்பட்ட இடங்களிலே அல்லாஹ் தஆலா தொழுகை பற்றி குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். இன்று அது நமக்கு எந்த காதில் படுவதே இல்லை. 10 வயசாகிடுச்சுன்னா அடித்து தொழுகைக்கு அனுப்புங்க என்பதாக குழந்தைகளை சொல்லியிருக்கிறார்கள். அடிக்கணும், தொழுகைக்கு போடா, நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகாட்டினாக்க விடுறோமா? பணம் கட்டியிருக்கிறேனே, 50,000 1 லட்சம் கட்டியிருக்கிறேனே என்னுடைய பிள்ளைகள் படிப்பதற்காக. இன்னைக்கு எல்கேஜி யூகேஜி பிள்ளைகளுக்கே 1 லட்சம் 2 லட்சம் கட்டுறாங்க. அந்த குழந்தைகள் போகாட்டினா அவ்வளோ வருத்தப்படுறாங்க. ஸ்கூலு பணத்தை கட்டிட்டோம், இது பாடம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இறைவனுடைய கட்டளையாக தெரியல. என் முன்னால் என்னிடத்திலே ரப்புடைய கட்டளையாக தெரியல. அகையுமுஸ் ஸலாத்த, தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்பதாக சொல்லியிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஒரு பெண் வருகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் நான் விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டேன், அதன் மூலமாக ஒரு குழந்தை எனக்கு உண்டாகிவிட்டது, அந்த குழந்தையும் நான் பயத்திலே வெளியிலே தெரிந்து விடுவேன் என்ற பயத்தில் குழந்தையை கொன்று விட்டேன். 2 விதமான பாவம், பெரிய பாவம். விபச்சாரம் செய்திருக்கால், தன்னுடைய குழந்தையும் கொன்று விட்டார். எனக்கு மன்னிப்பு இருக்கா என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் அந்த பெண் கேட்கும் பொழுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டு விட்டு அப்படியே ஆச்சரியப்படும், எவ்வளோ பெரிய பாவத்தை நீ செய்து விட்டு வந்திருக்கிறாய், ஓடீர் என்பதாக சொல்லி அனுப்பிச்சுட்டான். உனக்கு மன்னிப்பே கிடையாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓ மூசாவே, அந்த பெண்ணை விட பெரிய பாவம் செய்தவரை நீ பார்க்கவில்லையா? அல்லாஹ்வுடைய ரஹமத் அவ்வளவு குறுகி விட்டதா? நீ எப்படி சொல்லலாம் அந்த பெண்ணை நீ ஓடிவிடு என்பதாக, உனக்கு மன்னிப்பு கிடைக்காது என்பதாக? அந்த பெண்ணை விட பெரிய பாவம் செய்தவர்கள் யாராக இருக்க முடியும் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் கேட்கிறார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், எந்த ஒரு மனிதன் தொழுகவில்லையோ, தொழுகை விட்டு விடுகிறானோ, அவன் இந்த பாவம் செய்த பெண்ணை விட பெரிய பாவியாக இருக்கிறான். எவ்வளவு பெரிய பாவம்! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இதே ஒரு சம்பவம். ஃபஹ்ருதீன் ராஸி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியார் அவர்கள் தன்னுடைய கிதாபில் எழுதுகிறார்கள்,
ஹாஃபிலு அலஸ்ஸலாத்தி வஸ்ஸலாத்துல் உஸ்தா, நீங்கள் தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நடுநிலையான தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அந்த ஆயத்துடைய கருத்து. நடுநிலையான தொழுகை என்பதாக உலமாக்கள் சொல்லும் பொழுது, அந்த தொழுகையுடைய ஆயத்தை சொல்லும் பொழுது அசருடைய தொழுகை என்பதாக ஏறக்குறைய குறிப்பிடுகிறார்கள். என்றால் அதுதான் நடுவில் இருக்கக்கூடிய தொழுகை. ஃபஜ்ரு, லொஹரு, அதற்கப்புறமாக மகரிபு, இஷா, இது ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய நடுநிலையான தொழுகை இது. ஏண்டா எதற்கு அல்லாஹ் தஆலா இதை சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால், தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்பதாக பல இடங்களிலே ரப்புல் ஆலமீன் சொல்லியிருக்கிறான். நடுநிலையான தொழுகையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னா, நல்ல பிரியாணியை சாப்பிட்டுட்டு புரட்டை விட்டுட்டு பெருநாளில் கூட பெருநாள் தொழு வருவார், லொஹர் தொழு வர மாட்டார். அப்படியே லொஹர் தொழு வந்தாலும் கூட பிரியாணி சாப்பிட்டுட்டு புரட்டை விட்டாருன்னா அசர் தொழுவை போயிடும், மகரிப் தொழுவையும் போயிடும். அதுக்கு தான் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கேன், அசருடைய தொழுகையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு தொழுகையும் நம்முடைய ஒவ்வொரு சோம்பேறித்தனத்தினாலே போய்விடும், கலாவாகிவிடும். ஒரு மனிதனுக்கு ஒருவேளை தொழுகை கலாவாகிவிடும் என்று சொன்னால், மன் ஃபாத்தத்துஹு ஸலாத்து கஅன்னமா உத்திர மாலுஹு வஅஹ்லுஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லியிருக்கிறார்கள், எவருக்கு ஒரு நேர தொழுகை அவர் விட்டு விடுவாரோ அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அதை போன்றவர், அவருடைய மால், அவருடைய பொருள், அவருடைய குடும்பம் எல்லாம் சிதைந்து போனவரை போன்றவர். அவர் ஒரு நேர தொழுகை விட்டுருச்சுன்னு சொன்னால் அவருடைய பொருள் போயிருச்சு, அவருடைய குடும்பம் போயிருச்சு, இதெல்லாம் சிதைந்து அவர் தனிமையில் இருந்தால் எப்படி இருப்பாரோ அதற்கு சமமானவர் என்பதாக ஹதீஸிலே சொல்லப்படுகிறது. என்னைக்காவது தொழுகையை விட்டுட்டு எத்தனை பேர்கள் இப்படி நாம் நினைத்திருக்கோம், என்னுடைய தொழுகை விட்டு போச்சு. தொழுகை நிலைநாட்டுகள், தொழுகை நிலைநாட்டுறதுன்னு சொன்னால், தொழுகக்கூடியவர்கள் கூட 4 வேளை தொழுவார், ஃபஜ்ர் தொழுகைக்கு வரமாட்டார். 3 வேளை தொழுவார், 2 வேளை தொழுகை விட்டு விடுவார். இவர் கூட தொழுகை நிலைநாட்டுவர் என்பதாக மசாயில்ல ஹதீஸுடைய கிதாபிலே உலமாக்களுடைய கூற்று கிடையாது. எவர் ஐங்கால தொழுகை நியமமாக தொழுகிறாரோ அவர்தான் தொழுகை இமாம் ஜமாத்தோடு தொழுகக்கூடியவர், அவர்தான். சந்தர்ப்ப சூழ்நிலையிலே ஒரு சில வேலைகளில் முன்பின்பணி தொழுது அது வேற விஷயம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொழுகையை பிற்படுத்தக்கூடியவர், நிலையாக தொழுகக்கூடியவர் கிடையாது. ஃபஹ்ருதீன் ராஸி அவர்கள் தன்னுடைய கிதாபில் எழுதியிருக்கிறார்கள், ஒரு பெண் மிகப்பெரிய ஒரு கை சேதத்திலே சத்தம் போட்டு கொண்டு விடுகிறார். எங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு எங்கே என்பதாக கத்தி கொண்டு வருகிறார். அவருடைய கத்தலையும் அலறலையும் பார்த்து மக்கள் அப்படியே விரண்டு போய், எவ்வளவு பெரிய கத்தல், எவ்வளவு பெரிய அலறல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடா, இங்கே வாங்க, அழைத்து சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டை போய் காமிச்சிடுறாங்க. நபியிடத்தில் அந்த பெண் சென்று சொல்கிறாள், நபியே, நான் மிகப்பெரிய பாவம் செய்து விட்டேன். நான் இந்த மதினாவிலே வியாபாரம் செய்து கொண்டு வருகிறேன். திடீரென்று என்னுடைய பாவத்தை நினைத்து எனக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடம் ஏற்பட்டு விட்டது. உங்களுடைய வீட்டை தேடி நான் வந்து விட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அப்படி என்ன பெரிய பாவம் செய்து விட்டேன்? என்னுடைய கணவர் வியாபாரத்திற்காக வேண்டி வெளியூர்கள் சென்றிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நான் தவறான முறையிலே ஒரு விபச்சாரத்திலே ஈடுபட்டு விட்டேன். அதன் மூலமாக எனக்கு ஒரு குழந்தையும் பிறந்து விட்டது. பயத்தின் காரணமாக அந்த குழந்தையை ஒரு சிறுக்காவுடைய ஒரு பெரிய ஒரு பாட்டிலில் போட்டு அடைச்சிட்டு குழந்தையை கொன்றுச்சு. சிறுக்கான்னு சொன்னால் நம்ம ஊரில் இப்போ வினிகர்னு சொல்கிறோம்ல, அதுக்கு தான் சிறுக்கான்னு சொல்லுவாங்க அரபியில். அந்த காலத்தில் நிறைய இது தேவைப்படும். மக்கள் மருந்துக்காக வேண்டி அவருடைய ஒரு சில விஷயங்களுக்காக வேண்டி வாங்கி சாப்பிடுவார்கள். அது புளிப்பாக இருக்கும். இப்போ எல்லாம் ஆசிட் மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை போட்டால் கரைஞ்சிருதில்ல, அது மாதிரி அந்த அளவுக்கு புளிப்பாக இருக்கும். அதில் எதையாச்சும் ஒன்று போட்டோம்னு சொன்னால் கரைஞ்சிரும். செரிமான கோளாறு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அந்த காலத்தில் அதை வாங்கி குடிப்பாங்க. அந்த குழந்தையும் நான் அதில் போட்டு கரைச்சிட்டேன். அதற்கப்புறமா அந்த சிறுக்காவையும் மக்களுக்கு குடிப்பதற்காக வேண்டியும் கொடுத்துட்டேன். அதையும் அந்த மாதிரி விற்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ நிகா செய்துவிட்டு நீ விபச்சாரத்தில் ஈடுபட்டதின் காரணமாக உனக்கு ரஜம் இருக்குகிறது. ரஜம் என்ன? கல்லால் அடித்து கொலை செய்வது தண்டனை உனக்கு இருக்கிறது. விபச்சாரம் செய்த ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், ஒரு வயது வந்த ஒரு ஆண் அல்லது பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டால் அவர்களுக்கு 80 கசையடி கொடுக்கணும்.
நிக்காவிற்கு முன்னாடி ஏதோ ஒரு அவசரத்தில் அறியாமையில் ஆர்வத்தில் செஞ்சிட்டாருன்றதுக்காக வேண்டி அவருக்கு என்ன செய்யணும் 80 கசையடி. இந்த 80 கசையடி அடித்து முடிக்கும் போதே உயிர் போயிடும் அவருக்கு, அது வேறு விஷயம். இது நிக்கா அவருக்கு முன்னாடி செய்தவர்களுக்கு. நிக்கா ஆனதுக்கப்புறம் செஞ்சால் அவன் இன்னும் திமிரில் போய் செஞ்சுருக்கான். நிக்காவாயிருச்சு, தன்னுடைய வீட்டிலே மனைவி இருக்கிறார், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அதற்கு அப்புறம் செய்வது இருக்கிறதே அது மிகப்பெரிய பாவம். அப்போ அவனை என்ன செய்யணும்னு சொன்னால், அவனை இந்த ஊரில் வெளியிலே அழைத்து சென்று அவனை உட்கார வச்சு, அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா ஒரு மரத்தில் கட்டி வச்சு, அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா கழுத்து வரைக்கும் அவனை புதைத்து விட்டு தலையில் கல்லால் அடித்து தலை உடைந்து ரத்தம் கசிந்து அவன் மௌத்தாகும் வரைக்கும் அடித்து கொடுக்குறது. அதுதான் ரஜம். அப்போ உனக்கு இந்த ரஜம் இருக்குது. இரண்டாவது, உன்னுடைய குழந்தையை நீ கொலை செய்ததற்காக வேண்டி அந்த கொலையுடைய குற்றமும் உனக்கு இருக்கிறது. மூன்றாவதாக, நீ இந்த சிறுக்காவை மக்களுக்கு குடிப்பதற்கு கொடுத்தியா அல்லவா, இதற்கு அல்லாஹ்விடத்தில் நாளைக்கு மறுமை நாளிலே உனக்கு தண்டனை இருக்கிறது என்பதாக சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு விஷயத்தை. இதுவெல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்களே, அது எவ்வளவு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம், சிந்திக்கக்கூடக்கூடிய விஷயம். நான் ஏதோ நீ இந்த ஊரில் கத்தி கொண்டு ஆவேசப்பட்டு கொண்டு என்னுடைய வீடங்கன்னு சொல்லி மக்களிடத்தில் நீ கேட்டுக்கொண்டு வந்து உன்னுடைய தவிப்பை பார்த்தால் நான் நினைத்து விட்டேன் உன்னுடைய அசருடைய தொழுகை கலாவாயிருச்சோ என்னமோ நினைச்சிட்டேன்டாங்க. சுப்ஹானல்லாஹ். எப்படி சிந்திச்சு பார்க்கவும். ஒரு மனுஷி கொலை செஞ்சுட்டா, விபச்சாரம் செஞ்சுருக்கா, தவறான விஷயங்களை மக்களுக்கு குடிக்க கொடுத்துருக்கா, அதையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருசாக நினைக்கல. எவ்வளோ பெரிய தவறு. நீ கத்தி கூப்பாடு கொண்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த உன்னை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு ஏதோ அசருடைய தொழுகையை விட்டு விட்டாயோ என்பதாக நினைத்து நான் பயந்து போயிட்டேன் என்பதாக சொன்னார்கள். சொன்னால் ஒரு தொழுகையை விடுவதிலே நமக்கு எவ்வளவு விதமான ஒரு அசால்ட் இருக்கிறது. சாதாரணமாக ஒரு அற்ப வேலைக்காக வேண்டி, தன்னுடைய நண்பனிடத்திலே பேசி கொண்டு இருக்கக்கூடியவனுக்காக வேண்டி, மனைவியிடத்திலே பேசி கொண்டு இருப்பதற்காக வேண்டி, மொபைல் ஃபோனில் தொழுவதற்கு நேரத்தில் ஒரு கால் வந்துருச்சு, கடையில் தொழுகை நேரத்தில் ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க. இது தொழக்கூடியவருடைய விஷயங்களை நான் சொல்கிறேன். தொழாதவர்கள் இன்னும் மட்டம், அதற்கெல்லாம் மேலே. மன் தரக்க ஸலாத்த ஃபக்கத் கஃபர. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவர் தொழுகை விட்டாரோ அவர் குஃப்ரை செய்து விட்டார், அல்லாஹ்வுக்கே மாறு செஞ்சிட்டார். இந்த உலகத்தில் அவர் இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த பூமி தொழுகாதவருக்கு படைக்கப்படவில்லை, இந்த வானம் தொழுகாதவருக்கு படைக்கப்படவில்லை, இந்த காற்று மலை நீர் நெருப்பு உலகத்தில் உள்ள இருக்கக்கூடிய எந்த வஸ்துவும் அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்களுக்காக வேண்டி படைக்கப்படவில்லை. எப்படி இந்த பூமியிலே அல்லாஹ் படைத்த வீட்டிலே இருந்து கொண்டு, இந்த பூமியில இருந்து கொண்டு தொழுகையை விட்டுட்டு எப்படி நாம் நிம்மதியாக அலைய முடிகிறது? வீடு கட்டியிருக்கார் கோடி கணக்கில், மனைவி என்ன செய்யற, பிள்ளைக மனைவி அவர் பேச்சை கேட்கறதில்ல. அவருக்கு உள்ளத்தில் வருது, உனக்காண்டியாடா இந்த வீட்டை கட்டினேன். மனைவி கூட 20 வருஷம் வாழ்ந்திருக்கா. பிள்ளைகள் 20 வயசு 30 வயசு பிள்ளைகள் இருக்கிறாங்க. பிள்ளைகள் இவரை மதிக்காத விஷயத்தை நினைத்து, மாறு செய்யக்கூடிய விஷயத்தை நினைக்கிறார், உங்களுக்காடா இவ்வளோ சொத்து சேர்த்தேன். இந்த உலகத்தில் அவருடைய உழைப்பை சற்று போட்டுவிட்ட ஒரு மனிதனுக்கு இப்படி தோணுதுன்னு சொன்னால், அல்லாஹுடைய பூமியில் இருந்து கொண்டு, அவனுடைய நீரை குடித்து கொண்டு, அவனுடைய காற்றை சுவாசித்து கொண்டு, அவனுடைய நியமத்துகளை நாம் எல்லாம் அனுபவித்து கொண்டு அவனுக்கு மாறு செய்து என்று சொன்னால் இது நமக்கு வெட்கமாக இல்லையா? இது ஒரு அசிங்கமாக இல்லையா? நாம் எல்லாம் மாறுதட்டி சொல்லிக் கொள்கிறோம் நான் தான் நேர்மையானவன் என்பதாக. தொழுகையை விட்டவன் இவ்வுலகத்திலே நேர்மையாக இருக்க முடியாது. தொழுகையை விட்டவன் இந்த உலகத்திலே ஹலாலான உணவை சாப்பிட முடியாது. தொழுகையை விட்டவன் இவ்வுலகத்திலே நிம்மதியாக இருக்க முடியாது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், தன்னுடைய ஆட்சி காலத்திலே ஒவ்வொரு அரசாங்க அதிகாரிகளுக்கும் அவர்கள் அனுப்புவார்கள், ஓலையை எழுதி அனுப்புவார்கள். உங்களில் நான் முதலில் தொழுகையை சரியான முறையிலே நிறைவேற்றுவதைத்தான் சரியானவர் என்பதாக நான் நினைக்கிறேன். உங்கள் அரசாங்க அதிகாரியில்
நீ போய் நல்லா வேலை செய், நல்லா படி, எவ்வளோ பெரிய வேலைக்கு வேண்டாலும் போ, உன்னுடைய புகழை, உன்னுடைய அமலை, ஒரு பொருளை தயாரித்து அல்லது ஒரு பெரிய ஒரு படைப்பு உருவாக்கி உலகத்துக்கு அறிமுகப்படுத்த நீ பெரிய ஆள் இல்லை. நீ தொழுகையை சரியாக முறையிலே நீ நிறைவேற்றினால்தான் அல்லாஹ்வுடைய அனைத்து கட்டளைகளையும் நீ சரியாக நிறைவேற்றக்கூடியவராக ஆகிவிட முடியும். தொழுகையை விட்டுட்டீங்கன்னு சொன்னாக்கா அவர் எல்லாத்தையும் பாஸ் செய்து விடுவார். அதைத்தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அனைத்து அரசாங்க அதிகாரிக்கும் எழுதுகிறார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, தொழுகை ஒரு மனிதனுக்கு எந்த சூழ்நிலையும் மன்னிப்பு கிடையாது. உடல் சரியில்லாமல் இருக்கட்டும், அல்லது உடல் நலமாக இருக்கட்டும், இரவாக இருக்கட்டும், பகலாக இருக்கட்டும், பிரயாணமாக இருக்கட்டும், பசியில் இருக்கட்டும், அவர் உலகத்தில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி தொழுகை அவர் நிறைவேற்றித்தான் ஆகும். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அல்லாஹுடைய முதல் கட்டளையான தொழுகையை நிறைவேற்றக்கூடிய தௌஃபீகை நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் பெரியவர்களுக்கும் சிறியவருக்கும் அல்லாஹு தாலா தௌஃபீக் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.